நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஆமா என்னமா கால புடி. சரி. ஐயோ, ஒருத்தரோட கால புடிச்சாவது நல்ல பேர் வாங்கணும். ஆனா நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? இவங்க சொன்னாங்களா? இல்ல, நான் சொல்றேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ செஞ்சது பழி வாங்குறதுங்கறாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் பழி வாங்குறதெல்லாம் பாவம்னு சொல்ல வராங்க. இதான் நான் உனக்கு கத்து கொடுத்ததா? நீயா? நான் இல்ல, இவங்க. கேவலம் உன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு நிரபராதியை தூக்கு மேடைக்கு அனுப்பி வைப்பியா? இந்த பாவத்தோட கலங்கம் ஜென்ம ஜென்மத்துக்கும் நம்மள துரத்திக்கிட்டே இருக்கும். அடுத்த ஜென்மத்துல நம்ம எல்லாரும் மிருகத்தோட வயித்துல தான் பொறப்போன்றாங்க. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. காவல் அதிகாரிக்கு ஒண்ணும் ஆகாது. அவர் பொழைச்சுக்குவாரு. எடுத்துக்கோங்க. ஓ, இதுவா? ஐயோ, சபதத்தை எடுத்துக்கோங்க. இன்னையில இருந்து உண்மை மட்டும் தான் பேசணும். சாரதா, எல்லாருக்குமே தெரியும் இந்த ராமா போய் பேச மாட்டான். அப்ப காவல் அதிகாரியை எப்படி காப்பாத்துவீங்க? நான் இல்ல, உண்மையான திருடனே வந்து அவரை காப்பாத்துவான். அப்போ திருடன் எப்படி பிடிப்பீங்க? அவனை பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதான் அவன் தானா வருவாங்கிறேனே. நான் அந்த திருடன் மல்லுதேவனுடைய சுயமரியாதைக்கு வச்ச பரீட்சையை அவன் தாங்கிக்க முடியாம தானா ஓடி வருவான் பாருங்க. அவன் எவ்வளவு பெரிய ஆணவம் பிடிச்ச கொள்ளக்காரன். அவன் சுயமரியாதைக்கு ஒரு பிரச்சனைனா சும்மாவா இருப்பான் சாரதா? தானா வருவான். உன்னால எப்படி இவ்வளவு நம்பிக்கையா இருக்க முடியுது அந்த மல்லுதேவன் இங்க வருவான்னு? நான் நம்பிக்கையே இல்ல பட்டு, இவங்களுக்கு நம்பிக்கையை உருவாக்குறேன். நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன். அந்த கடவுள் புண்ணியத்துல நான் வச்ச குறி தப்பாம இருந்தாலே போதும். ஒருவேளை நீ வச்ச குறி தப்பி அந்த மல்லுதேவன் இங்க வரலனா அப்போ என்ன? நமக்கு நேரம் சரியில்லைன்னு தான் அர்த்தம். இவன் தான் அவன். வாங்க, இவனை இங்கிருந்து தூக்கிட்டு போலாம். வாங்க. நானே தான், என்ன தூக்கிட்டு போங்க. அட, என்ன சொல்றாங்க இவங்க? இவர் எங்க தூக்கிட்டு போக வந்தீங்கன்னு கேக்குறாங்க. யார் இவங்க? இவங்களா? இவங்க என்னோட அம்மாங்க. இவங்க இளமையோட ரகசியம். அப்படி என்ன சாப்பிடுறாங்க இவங்க? எது கேக்குறீங்க? இவங்க சருமத்தோட பளபளப்பை பார்த்தா இவங்களுக்கு என்ன வயசுன்னு கண்டுபிடிக்க முடியலையே. இல்ல 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 இல்ல, இதோ இவ பக்கத்துல இருக்காங்களே, இவங்க தான் என் அம்மா. இவங்க பக்கத்துல நின்னுட்டு இருக்காளே, இவ தான் என்னோட பொண்டாட்டி. எங்க தூக்கிட்டு போறீங்கன்னு கேக்குறோம்ல. கடத்த வந்திருக்கோம். தான் பிள்ளைய கடத்த போறேன்னு சொன்ன உடனே பெத்த தாயா இருந்துகிட்டு இவ்வளவு சந்தோஷப்படுறத இன்னைக்கு தான் முதல் தடவையா பாக்குறேன். சந்தோஷப்படுறாங்களா? சந்தோஷப்படலன்னா இவங்க எதுக்காக நாட்டியம் ஆடுறாங்க? அம்மா ஒன்னும் நாட்டியம் ஆடல, உங்களை எச்சரிக்கிறாங்க. இவங்க பையன் மேல யாராவது கைய வைக்கணும்னு நினைச்சீங்க, உங்க காலெல்லாம் வெட்டிடுவாங்க. தூக்குங்க. அதான் தூக்க போறோம்ல. ஐயோ, நான் உங்ககிட்ட இல்ல, என் புருஷன் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பொறுத்துட்டு இருந்தது போதும், இனி ஆயுதங்களை தூக்குங்க. என்ன பேசிட்டு இருக்க சாரதா? அம்மா இங்க வாம்மா. சின்ன இவங்க கூட போக விடுங்க, அப்பதான் நல்லது நடக்கும். இதுக்கு அதனால நான் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன். இல்ல, நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இவங்க எப்படி உங்க மேல கை வைக்கறாங்க நான் ஐயோ, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ அம்மா, என்ன தடுக்காதீங்க. அவங்க என்ன தூக்கிட்டு போகட்டும். எனக்கு இப்ப தேவையானது அதுதான். இங்க பாருங்க, இவங்களை விட்டு தள்ளுங்க, என்ன கூட்டிட்டு போங்களேன். நான் இதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டேன். தூக்கி பாருங்க. இப்ப எதை தூக்க சொல்ற? உங்களுக்கு தைரியம் இருந்தா என் புருஷனை தூக்கி பாருங்க. டெய்லி எழுந்த என் நண்பன் மேல கைய வச்சு பாருங்க, கைய கால உடைச்சு நதியில போட்டுருவேன். வெளியே பழையமே வந்துடும். என்ன வரும்னு சொல்ற? பழையம் பழையம் பழையமா? பழையம் பழையம். இவன் என்ன சொல்றாயா? பிரளயம் பிரளயம்னு சொல்ல வரான் திருடரே. குண்டப்பா, கொஞ்சம் 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 அமைதியா இருப்பா. இங்க பாரு, நானே அவங்க கூட போகணும்னு நினைக்கிறேன். நீ அமைதியா இருக்கணும், சரியா? பாத்துக்க. வாங்க போலாம், வாங்க வாங்க. ஜெய் துர்கா மாதா, ஜெய் காளி மாதா. எல்லாரையும் தூக்குங்கடா. திருடரே, ஐயா திருடரே,
ஐயோ அம்மா எங்களுக்கும் என்ன சொல்றாங்க? அம்மா சொல்றாங்க கூட்டிட்டு போங்க. திருடங்க வீட்டுக்கு எப்படி கூட்டிட்டு போறது? ஐயோ இல்ல அம்மா அம்மா கடவுள் கிட்ட சொல்றாங்க கூட்டிட்டு போங்கன்னு. இவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கலையா இவங்களோட உயிரை ஒரு கொள்ளைக்காரன் எடுப்பான்னு. இப்படி சாகிறத விட போன வருஷம் முகம் எல்லாம் புண்ணு வந்துச்சே, அந்த நோயால போயிருந்தா கூட பரவாயில்லன்றாங்க. கடவுளே, இந்த கொள்ளைக்காரங்க என்ன கொல்றதுக்குள்ள நீ என்ன கூட்டிட்டு போயிடுன்னு இவங்க சொல்றாங்க. உடம்புக்குள்ள உயிர் இருந்தா ஏதாவது ஒண்ணு பண்ணி பொழைச்சுக்கலாம். நான் வெளி சின்ன பையன் தான், வெளிச்சா கூட ஆகல. கடவுளே, அட கடவுளே. என் நிலைமையை யோசிங்க, நமக்கு இன்னும் குழந்தை கூட பிறக்கலையே. ஐயோ, ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க? வாய மூடுங்க. நீங்க வா வா. அம்மா இங்க வாமா. ஒரே ஒரு நிமிஷம் ஐயா. இங்க பாருங்க, நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்ப பலன் கிடைக்க போகுது. அம்மா, அந்த திருடனோட சுயமரியாதை ரொம்ப பலமாடிப்பட்டிருக்கு. அதனாலதான் என்ன கடத்திக்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா யோசிங்க. எந்த திருடன நகரத்துல வலை போட்டு தேடணுமோ இப்ப அவனே நம்ம முன்னாடி வர போறான். போலாமா? இப்ப அவன் மட்டும் நம்ம முன்னாடி வந்தா யாரு சொல்லதையும் அவன் கேட்க மாட்டான். நான் சுடர்விடும் சூரியன். நெருங்க நினைச்சீங்கன்னா பொசுங்கி சாம்பல் ஆயிடுவீங்க. மல்லு தேவன், மல்லு தேவன், மல்லு தேவன், மல்லு தேவன், மல்லு தேவன், மல்லு தேவன். கோபண்ணா காவல் அதிகாரியோட உதவியாள். கோபண்ணாவா? கோபண்ணா இல்ல, மல்லு தேவன், கொள்ளைக்காரன் மல்லு தேவன். அடியாத்தாடி, இவன் நம்மளை எவ்வளவு முட்டாளாக்கிட்டலாமா? நேத்து வரைக்கும் நம்ம கூடவே இருந்தானே, இன்னைக்கு என்னன்னா இவ்வளவு பெரிய கொள்ளைக்காரனா நம்ம முன்னாடி வந்து நிக்கலானே. இப்படி எல்லாம் நடக்கும் நீ நினைச்சு பாழ்த்தியா? இல்ல குண்டப்பா, இத நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இப்போ என்னவா இங்க நடக்கிறதெல்லாம் இவங்களுக்கு புரியலன்னு சொல்ல வராங்க. மாமா சும்மா அம்மா, சும்மா இருங்க. சொல்லுங்க. பண்டித ராமகிருஷ்ணன், மிகப்பெரிய அறிவாளி பண்டித ராமகிருஷ்ணன். இந்த மல்லு தேவன்கிட்டயே விளையாட நினைக்கிறியா? இந்த உலகத்திலேயே நீதான் பெரிய புத்திசாலி, அறிவாளிங்கிற நினைப்பா உனக்கு? எனக்கு பதிலா அந்த காவல் அதிகாரியை மாட்டி விட்டியா? நான் சேர்த்து வச்ச எல்லா பெருமையையும் அவருக்கு தாரவாத்து கொடுத்துட்ட. அது மட்டும் இல்லாம நான் எத்தனையோ வருஷமா கஷ்டப்பட்டு, நான் எவ்வளவோ பாடுபட்டு சேர்த்து வச்ச என் பேரையும் பயத்தையும் ஒரே நாள்ல பாழாக்கிட்ட. என்ன மாதிரி ஒரு பெரிய கொள்ளைக்காரனை ஜனங்க முன்னாடி ஒரு சாதாரண திருட மாதிரி மாத்திட்டியே. சாரதா, இப்போ என்னவா? இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது விவரமா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. சொல்றோம். யாரவங்க? இவ இவ என்னோட பொண்டாட்டிங்க. அவங்க? இவங்க என்னோட அம்மா. இந்த பையன் யாரு? இவனை நீங்க பாத்திருப்பீங்களே, என் நண்பன் குண்டப்பா. ஓ, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை ஏன் விட்டு வச்சுட்ட? அவங்களையும் கூட்டிட்டு வர வேண்டியது. நாங்க உன்னை கடத்தணும். என்னமோ கல்யாணத்துக்கு போய் பந்தியில உட்காந்து சாப்பிடுற மாதிரி குடும்பத்தோட வந்திருக்க. இங்க பாருங்கம்மா. என்ன இதெல்லாம்? தூக்குங்க. அதான் இத்தனை பேரை தூக்கிட்டு வந்திருக்கோம்ல, இன்னும் என்னத்தை தூக்க சொல்றீங்க? உங்ககிட்ட இருக்கிற கத்தியை தூக்குங்க. அம்மாக்கு கோவம் வந்துருச்சு. இவங்கள அம்மானு சொன்னீங்கன்னா நடக்கிறதே வேற. ஒரு திருடன் கொள்ளைக்காரன் இவங்கள அம்மானு கூப்பிடுறது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் இவங்க பேச மாட்டாங்களா? இல்ல, இன்னைக்கு இவங்க மௌன வளத்துல இருக்காங்க. ஓஹோ, எது சொன்னாலும் சைகையில தான் சொல்லுவாங்க. சரி விடுங்க. நான் வேணா இவங்களை இனிமேல் பேரை வச்சே கூப்பிடுறேன். அவங்க பேர் என்ன? ஸ்ரீமதி லக்ஷ்மி தேவி வெங்கட சுப்பிரமணியம், நாராயண நாகேஸ்வர, காமாட்சி, மீனாட்சி, காசி விசாலாட்சி, அங்காளம்மா, செங்காலம்மா, முத்துமாரியம்மா, பெரிய பாளையத்து. போதும் போதும், என்ன இது? இவங்க பேரு இன்னும் இருக்கு, கேளுங்க.
சமயபுரத்து ஆதி பராசக்தி அட, போதும் நிறுத்துமா. நான் உன்கிட்ட கேட்டது இவங்க பேரு என்னன்னு. நீ என்னடானா இந்த ஊர்ல இருக்கிற எல்லார் பேரையும் சேர்த்து படிக்க ஆரம்பிச்சிட்ட. போதும், ரொம்ப நீளமா இருக்கு. இதோ பாரு பண்டித ராமகிருஷ்ணா, நீ தண்டனை அனுபவிக்க தயாராயிரு. என்னோட மல்லு தேவாங்கிற பேரை தப்பா பயன்படுத்தி அசிங்கப்படுத்தினதுக்கு உனக்கு நிச்சயமா தண்டனை கிடைச்சே தீரும் ராமகிருஷ்ணா. மன்னிச்சிருங்க மல்லுதேவனே. மகான் மல்லுதேவா, மன்னிக்கணும். உங்களை பாக்குறது நடக்காத காரியம் நினைச்சேன். அதனாலதான் வேணும்னே இப்படி எல்லாம் பண்ணேன். நான் நீங்க போற வழியில போகணும்னு நினைக்கிறேன். காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் உங்களை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். சத்தியமா. என்னவா உங்களுக்கு இப்படி செய்யறதுக்கு உனக்கு மனசு எப்படி வருதுன்னு கேக்குறாங்க. இவங்க வயித்துல பிறந்துட்டு ஒரு வீரனா இந்த கொள்ளக்காரங்களை எதிர்த்து தைரியமா சண்டை போடுறத விட்டுட்டு கோழ மாதிரி மன்னிப்பு கேக்குறியா? எழுப்புங்க. எதை எழுப்ப சொல்ற? கீழே விழுந்த உங்க சுயமரியாதையை எழுப்புங்க. நெஞ்ச நிமிர்த்தி இவங்களை எதிர்த்து சண்டை போடுங்க. ஒரு ஆம்பளையா, வீரமான ஆம்பளையா. சாரதா சும்மா இரு. ஐயா மல்லுதேவா, இவ சொன்ன எதையும் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இங்க பாருங்க, நான் சொல்றதா உண்மை. எப்போ உங்க கைவரிசையை பத்தி கேள்விப்பட்டனோ அப்பவே நான் உங்க ரசிகன் ஆயிட்டேன். நிஜமாதான். எனக்கு புரிஞ்சிருச்சு ராமா. அப்படிதான், நீ சரியான வழியில தான் போற. அப்படியே அவனை தாஜா பண்ணி எல்லாரையும் இங்க இருந்து காப்பாத்திடு. ரொம்ப நாளாவே உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க செய்யற இந்த சேவையில நானும் பங்கெடுத்துக்க நினைச்சேன். அதனாலதான் இப்படி திட்டம் போட்டேன். அம்மா, ஆனா உங்களை பாக்குறது ரொம்ப கஷ்டமா போச்சா? அதான் நானே பிடிபட்டுட்டு காவல் அதிகாரியும் சிக்க வச்சுட்டேன். உங்க சுயமரியாதை அடிபடுற மாதிரியும் பேசினேன். அப்பதான் உங்களுக்கு கோபம் வந்து என்னை தேடி வந்து பிடிப்பீங்க. என்ன பாக்குறதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணியா? சத்தியமா அதுக்குதான். இன்னும் சொல்ல போனா உங்களோட சிஷியன் ஆகணுங்கிறதுக்கு தான். அம்மா, எப்படியாவது என்ன காப்பாத்துங்க மல்லுதேவனே. நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன். காப்பாத்துங்க. நான் உன்னை எப்படி நம்புறது ராமகிருஷ்ணா? ஒருவேளை இதுவும் நீ செய்யற சதியா இல்ல, இருந்தா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இது சதியும் இல்ல, விதியும் இல்ல. சரி, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லனா என்கிட்ட ஒரு உபாயம் இருக்கு. அதோட உங்களுக்கு என் மேல முழு நம்பிக்கையும் வந்துருங்க. இங்க பாருங்க, எனக்கு ஒரு நல்ல இடம் தெரியும். நாம மட்டும் அங்க திருடணும்னு வைங்களேன், நம்ம கைக்கு ஏராளமான பொருள் சிக்கும். நானே உங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே திருடலாம். அப்ப நானும் உங்கள ஒருத்தன ஆயிடுவேன்ல. அப்படியாவது உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரும் இல்லையா? நீ என்ன சொல்ற ராமா? நீ திருட போறியா? அப்ப நீ திருடன்னா நான் திருடனோட குடுமியா? பைத்தியக்காரப்பட்டு கொஞ்ச நேரம் வாய மூடு. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல. நீங்க ஏதோ சொல்லணும்னு வந்தீங்களே. சரி, நீ என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ. ஒருவேளை அதுல உன்னுடைய சதி எதுவும் இல்லாம எல்லாம் சரியா நடந்துச்சுன்னா அப்போ நான் உன்னை என் சிஷ்யனா ஏத்துக்கிறேன். ஒருவேளை அப்படி எதுவும் இல்லாம நீ என்ன மோசம் பண்ண நினைச்சினா உங்களை மோசம் பண்ணிட்டு நான் எங்க போக முடியும் மல்லுதேவா? நாங்க எங்க இருந்தாலும் நீங்க புடிச்சிருப்பீங்களே. அம்மா விட்டுடுங்க. ஏம்மா? இருங்க தோழர்களே, இன்னைக்கு நாம முதல்ல திருட போறது அபார செல்வம் குவிஞ்சிருக்குன்னு இந்த ராமகிருஷ்ணா சொன்னான்ல, அந்த இடம்தான். வாங்க போலாம். ரொம்ப நன்றி மல்லுதேவா. ரொம்ப 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 நன்றி. சரி, நமக்கு நேரமாகுது. நம்ம கிளம்புவோமா? அங்க நமக்காக தங்க புதையல் காத்துக்கிட்டு இருக்கு. சரி, போதும் நான் கிளம்புறேன். உட்காருங்க. என்ன எதுக்கு இங்க உட்கார வைக்கிற? அதோட இந்த பூஜை எல்லாம் எதுக்கு? நீங்க நீண்ட காலம் உயிரோட இருக்கணும்னு விரதம் இருக்கிற சுவாமி. மறுபடியுமா? எனக்காக விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். விரதம் இருக்கிறது நீ, ஆனா உட்கார வைக்கிறது என்னையா? விரதம் உங்களுக்காக இருக்கிறேங்கிறதுனால நீங்க தான் உட்காரணும். இன்னைக்கு என் விரதத்தோட கடைசி நாள் சுவாமி. சாயங்காலம் சூரியன் அஸ்தமிச்ச உடனே என்னோட விரதம் முடிஞ்சு போயிடும். ஆனா அது வரைக்கும் என்ன? நீங்க இங்கதான் உட்கார்ந்தாகணும். எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கணும்? இங்கதான், இதே ஆசனத்துல, இதே மாதிரி. நான் செத்துருவேன். அச்சச்சோ, எழுந்திருக்காதீங்க, உட்காருங்க. என் விரதம் முடியறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு அணு அசைஞ்சீங்கன்னா கூட அந்த காலதேவன் கோவப்படுவாங்க. பெரிய ஆபத்தா வந்து உங்க மேல விழும் சுவாமி. மேல விழும்? இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். உனக்கு கொஞ்சமாவது புத்தி கித்தி இருக்கா? நான் இங்க உட்கார மாட்டேன். ஐயோ வேண்டாங்க, நான் சொன்னா கேளுங்க, எழுந்திருக்காதீங்க. அந்த காலதேவனோட கோவத்துக்கு ஆளாவீங்க. நான் களைச்சு போயிடுவேன். காலதேவனோட கோவத்தை விட அது பெருசு இல்ல. நீங்க இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது. கண்டிப்பா செத்துருவேன். பூ பொட்டோட சுமங்கலியா வாழணும்னு ஆசைப்படுறேன். என் விரதத்துக்கு பங்கம் ஏற்பட்டு உங்களுக்கு ஏதாவது நடக்க கூடாதது நடந்துருச்சுன்னா இது என்ன வகையான பதி பக்தி? பக்தியை நீ காட்டுற, அதுக்கு தண்டனையை நான் அனுபவிக்கிறேன். சாயந்தரம் வரைக்கும் உட்காரணும்னு முன்னாடியே என்கிட்ட சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல.
நான் முன்னாடியே ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. இப்போ திடீர்னு எனக்கு ஒரு வேளை இயற்கை உபாதை வந்ததுன்னா நான் எங்க போவேன், என்ன பண்ணுவேன்? எது வந்தாலும் எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் அடக்கிக்கோங்க சுவாமி. இந்த விரதம் பூஜை இதெல்லாம் நீங்க நீண்ட ஆயுளோட இருக்கணும் தானே பண்றேன். எனக்கு தேவையில்லை நீண்ட ஆயுளாம். இதுக்கு பதிலா ஒரேடியா எனக்கு இறுதி சடங்கு பண்ணிடு. சிவ 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 சிவா, இந்த மாதிரி எல்லாம் பேசி ஏங்க என்ன நரகத்துக்கு அனுப்ப பாக்குறீங்க? நான் என்ன இப்ப ஊர் உலகத்துல யாரும் சொல்லாத வார்த்தையா சொல்லிட்டேன். இப்படி உட்கார வச்சு பூஜை பண்றியே, இதை விட நரகம் வேற இருக்குமா? எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கூட. இல்ல இல்ல சுவாமி, அது தொடக்கூடாது. என்ன சொல்ற? நீங்க இந்த ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் அன்னம் தண்ணி நீங்க எதையும் அறவே தொடக்கூடாது. சாவடிக்கிறிய. இந்த வீடு தாத்தாச்சாரியார் தாச்சே. ஆஹா, சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க மல்லுதேவா. நகரத்துல கொள்ளையடிக்கப்பட்ட எல்லா நகையும் இங்கதான் இருக்கும். அது உண்மைதான். நான் இது நாள் வரைக்கும் தாத்தாச்சாரியார ஒரு பித்தலாட்டக்காரன் மோசடி ஆளுன்னு தான் நினைச்சேன். ஆனா இவர் இவ்வளவு செல்வத்தை சேர்த்து வச்சிருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி, எல்லாம் நல்லதுக்கு தான். இன்னைக்கு இவரோட வீட்டை சுத்தமா தொடச்சி எடுக்கணும். இந்த திருட்டை அவர் வாழ்நாள் பூரா மறக்க கூடாது. போலாம் வாங்க. மணி, நேத்து ராத்திரி நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். என்னத்த கண்ட சொப்பனத்துல? அது நான் ஒரு வழியில ஒரு மார்க்கமா நடந்து போயிட்டு இருந்தேனா, அப்ப ஒரு பிச்சைக்காரன் என்கிட்ட வந்து என்னையே பிச்சை போடுன்னு கேட்டான். இதத்தான் பிச்சை எடுத்தாரா பெருமாள், அதை புடுங்கி தின்னர் அனுமார்னு சொல்லுவாங்க. ஒரு சொப்பனா வந்துச்சு. உன்னை எந்த பிச்சைக்காரன் பிச்சை கேட்டா? நம்ம கேடு கெட்ட அயோக்கிய குருநாதர் வீட்டுல களவு போயிடுச்சா, கொள்ளைக்காரங்க எல்லாத்தையும் வழிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்களா. இனிமேல் சாப்பாட்டுக்கே 4 இடத்துல பிச்சை எடுப்பார் போல இருக்கு. ஏ கனி, கேட்டா இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிற? இத கேட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட பிச்சை எடுத்த பிச்சைக்காரன் யாருன்னு தெரியுதா? யாரு? நம்ம கபட குருஜி தான். எப்ப இந்த சொப்பனை எல்லாம் நிஜமாகன்னு தெரியலையே மணி. சரியா சொன்னடா. நீ யாரு? யாரு நீங்க? நான் தான் மல்லுதேவன். உங்களுடைய குரு தாத்தாச்சாரியார காண்டியாக்க வந்தோம். இந்த கனிமணி இருக்காங்களே. ஐயோ, என்ன சுவாமி இது? நீங்க நகராதீங்க, இப்படியே உட்கார்ந்துகிட்டே இருங்க. கனிமணி ஏன் அப்படி கத்துறாங்க? அவங்க 2 பேருக்கும் பசிச்சிருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை இப்படித்தான் கத்துறாங்க. இவனுங்களுக்கு எங்க தெரிய போகுது? நம்மளுடைய குருஜி படுத்து தூங்குற மெத்தைக்கு கீழே தங்க கட்டிகளை ஒளிச்சு வச்சிருக்காருன்னு. மரத்தம் கூட குளியல் அறையில இருக்கிற விஷயத்த பத்தி நீ வாயை திறக்க கூடாது. அப்படி திறந்தினா நம்ம குருநாதர் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காருன்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். போங்க, குளியல் அறையில இருக்கிற எல்லா பொருளையும் கொண்டு வாங்க. நான் செஞ்ச தப்ப மறுபடியும் செய்ய மாட்டேன். கட்டிலுக்கு கீழே ஒளிச்சு வச்சிருக்கிறாரே மரத்தால செஞ்ச ஒரு பெரிய பெட்டி. அதுல தங்கம் வைரம் எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருக்காரு. ஏன் வாயால சொல்ல மாட்டேன். ஓஹோ, இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சேடா. எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு புரியவே இல்ல. ஏ கணி, ஏ மணி, அங்க என்னடா நடக்குது? ஒண்ணு இல்ல குருஜி, இங்க சுத்தம் பண்ற வேலை நடக்குது. இப்ப எதுக்குடா? நாளைக்கு பண்ணிக்கங்க. கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க குருஜி, எல்லாம் சுத்தமா ஆயிடும். நீங்க இங்க வந்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். நீங்க இது வரைக்கும் இப்படி ஒரு சுத்தத்தை பார்த்திருக்கவே மாட்டீங்க.
நீங்க குருமாதா பண்ற பூஜையை கவனிங்க. இங்க நடக்கிற விஷயத்த பத்தி கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு தானே நாங்க இங்க இருக்கிறோம். 2 பேரும் கொஞ்சம் வெகுளியான பசங்களே தவிர விவரம் தெரியாத பசங்க இல்ல. கொஞ்ச நேரம் கைய வச்சுட்டு சும்மா இருங்க. நீங்க இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே என் மொத்த விரதத்தையும் கெடுக்குறீங்க. இருக்கிற விரதத்துல ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன நடக்கும்? நான் வீதிக்கு வந்துருவேனா? நான் நாசமா போயிடுவேனா? ஆமா சுவாமி. செத்து போயிடுவேனா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சீக்கிரமா முடி உன்னோட பூஜைய. இதோ இன்னும் வேற ஏதாவது இடம் இருக்கா? அதாவது உங்க குருஜி பொருள் மறைச்சு வச்சிருக்கிற இடங்கள் ஏதாவது? நீங்க சொல்லலன்னா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. சொல்லுங்க. கேடு கெட்டவனே, வேணுனா நீ எங்களுடைய உயிரை எடுத்துக்கோ. ஆனா நாங்க வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்டோம். வேணும்னா என்னோட உயிரை கூட எடுத்துக்கோ. அப்படி இருந்தோம் நான் சொல்ல மாட்டேன். அங்க இருக்கிற தலகாணிக்குள்ள எங்க குருஜி எவ்வளவு தங்கத்தை சொருவி வச்சிருக்காருன்னு நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். போ. வேணுனா நீ தலகாணி உரைய பிரிச்சு பாரு. பிரமிச்சு போற தங்கத்தை தவிர உனக்கு அங்க வேற எதுவும் கிடைக்காது. எனக்கு என்னமோ தப்பு நடக்கிறதா தோணுது. இல்லையே சுவாமி, இங்க எல்லாமே சரியா தானே இருக்கு. இல்ல, ஏதோ தப்பு நடக்குது. என்னோட 6வது அறிவு சொல்லுது இங்க எல்லாமே சரியா தான் இருக்குன்னு. முதல்ல உனக்கு இருக்கிற அந்த 5 அறிவு ஒழுங்கா வேலை செய்தான் பாரு. 6வது அறிவை பத்தி பேசுறேன். நானே போய் பாக்குறேன். ஏன் சுவாமி என்ன இப்படி சோதிக்கிறீங்க? கொஞ்சம் உட்காருங்களேன். நான் தான் சொன்னேன்ல, என் பூஜை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் நீங்க ஒரு அணு கூட அசைய கூடாது. அப்புறம் ஏதாவது விபரீதமா ஆயிட போகுது பிரபு. இப்பவே பூஜையை முடிக்கிறாரு. ஓ சுவாமி, என்னாச்சு உங்களுக்கு? இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. வேண்டாம் சுவாமி, நான் சொல்ற பேச்ச கேளுங்க பிரபு. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வேண்டாங்க, காலதேவனுக்கு கோபம் வருங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன நடக்க போகுதோ? வேண்டாம், போகாதீங்க. சரி, ஆசீர்வாதமாவது பண்ணிட்டு போங்க. ஆசீர்வாதமா? கணி மா இங்க என்னடா நடந்துச்சு? நீங்க மோசம் போயிட்டீங்க குருஜி. எப்படி? நீங்க நாசமா போயிட்டீங்க குருஜி. எப்படி? உங்க வீட்ல களவு நடந்து போச்சு. எப்படிடா? எதுவுமே விட்டு வைக்கல அவனுங்க. அவங்களுக்கு எப்படிடா தெரிஞ்சது? மூளை முடுக்குன்னு ஒரு இடத்தை விடல. யாரா? கொள்ளக்காரங்க. எந்த கொள்ளக்காரங்க? கொள்ளக்காரங்க. எந்த கொள்ளக்காரங்கன்னு சொல்லி தொலைங்கடா. உன்னோட முகத்துல ஒவ்வொரு தடவையும் கரிய பூசுறது நான் தான். ராமா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இது வரைக்கும் நாங்க எத்தனையோ இடத்துல கொள்ள அடிச்சிருக்கோம், எவ்வளவோ பொருளை சேர்த்து வச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு கொள்ள அடிச்ச மாதிரி நாங்க என்னைக்குமே கொள்ள அடிக்கல. ஒரு திருடனோட வீட்டை விட யார் வீட்டுல அதிக பொருள் இருக்கு சொல்லுங்க? அது உண்மைதான் பண்டிதரே. இந்த கொள்ள அடிச்ச செல்வத்துல எல்லார விட உனக்கு தான் முதல் வாய்ப்பு தரேன் ராமா. உனக்கு என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ எடுத்துக்க. இல்ல கொள்ளக்காரரே, நான் எப்படி இதுக்கு ஆசைப்படலாம்? இது நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய குருதட்சணை. இதுல எனக்கு எதுவும் பங்கு வேண்டாம். அது மட்டும் இல்லாம இந்த சின்ன பங்கு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? சின்ன பங்கா? என்ன சொல்ற? நான் ஒரு பெரிய திட்டமே போட்டு வச்சிருக்கேன் திருடரே. அந்த இடத்துல மட்டும் நாம நல்லபடியா கொள்ளை அடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் 7 ஜென்மத்துக்கும் நாம 2 கையால மத்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் நம்ம கொள்ளை அடிச்சதுல துளி அளவும் குறையாது. அது அப்படி என்ன திட்டம் ராமா? இப்பவே சொல்றேன். இங்க பாருங்க, இதுதான் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயருடைய காலமான அப்பாவுடைய படம். இந்த படத்தை அப்படியே திருப்பி பார்த்தோம்னா ஒரு வரைபடம் இருக்கு. ஒரு ரகசிய பாதை, ஒரு ரகசிய சுரங்கம். இந்த பாதை போய் முடியிற இடத்துல தான் ஸ்ரீகிருஷ்ண தேவராயருடைய பூர்வீக சொத்தெல்லாம் இருக்கு. எதிரிங்க கிட்ட இருந்து சொத்தை காப்பாத்த மகாராஜாவுடைய அப்பா இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காரு. பூர்வீக சொத்தா? அருமையான யோசனை. இங்க என்னமா நடந்துட்டு இருக்கு? ராமா என்ன பண்றான்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவன் எதை நினைச்சு தைரியமா இருக்கானே தெரியல. மறுபடியும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ராமா?
ஏன் எங்க எல்லாரையும் மாட்டி விடுற? இந்த கொள்ளைக்காரங்க இவ்வளவு சீக்கிரம் உன் வலையில விழுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? விழுவாங்க, நிச்சயம் விழுவாங்க பட்டு. பாரு, அவன் கண்ணை பாரு. பூர்வீக சொத்தை நினைச்சு இப்படி அவன் கண்ணு பிரகாசிக்குது பாரு. ஆனா உனக்கு இது எப்படி கிடைச்சது? நான் என்ன சொன்னேன்? மாட்டிக்குவேன்னு சொன்னனா இல்லையா? இப்ப பதில் சொல்லு. சொல்லு 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 பார்க்கலாம். போச்சு, எல்லாம் போச்சு. என்ன கொள்ளைக்காரரே, எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டா அப்புறம் எனக்கு என்ன வேலை இருக்கு? நான் ஒண்ணு அவ்வளவு பெரிய முட்டாள் இல்ல ரகசியமா வச்சுக்க வேண்டிய விஷயங்களை வெளியே சொல்றதுக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு அறிவாளி வேலையை செஞ்சா அதுல என்ன லாபம்னு தான் பாப்பான். அது யாரால வந்துச்சு எங்கிருந்து வந்துச்சுன்னா யோசிக்க மாட்டான். புரியுதா? புரியுதா? அதுவும் சரிதான். சரி, மேல சொல்லு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சுரங்கத்தோட 2வது கதவு இந்த வழியா வந்தா இங்க திறக்கும். இத பத்தி யாருக்குமே தெரியாது. ஒருவேளை நாம இந்த கதவு வழியா போய் இது எல்லாத்தையும் கடந்து இங்க போய் சேர்ந்துட்டோம்னா பூர்வீக சொத்து எல்லாம் நம்ம கைக்கு வந்த மாதிரிதான். நாம எல்லாரும் ஒரே நாள்ல கோடீஸ்வரர்கள் ஆயிடலாம். ஆனா ஒண்ணு. ஆனா என்ன? இப்ப என்ன வந்துச்சு? இந்த தடவை நம்ம 2 பேருக்கும் சரி பாதி பங்கு. பாதி உங்களுக்கு, பாதி எனக்கு. நீ ரொம்ப கெட்டிக்காரன் பண்டிதர. பாக்குறதுக்கு தான் சும்மா அப்பாவி மாதிரி இருக்க, ஆனா ரொம்ப அறிவாளி. ரொம்ப சாதுரியமா நான் கொடுத்த பங்கை இது குருதட்சணை எனக்கு வேண்டான்னு சொல்லி கொள்ளையடிக்க போற அவ்வளவு பெரிய லாபத்துல பங்கு கேக்குறியா? சரி, நீயும் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? மொத்தத்துல 20% உனக்கு. 40. பண்டிதரே, நீ எங்க இருக்கிறன்னு யோசிச்சுதான் பேசுறியா? யாருகிட்ட பேசுறேன்னு தெரியுதா? நான் யாரு? மல்லுதேவன், கொள்ளைக்கார மல்லுதேவன். 25%க்கு மேல ஒரு காசு கிடையாது. ஒத்துக்கோ ஒத்துக்கோ, அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. 35. மல்லுதேவன் கிட்ட இதுவரைக்கும் எவனும் தைரியமா பங்கு கேட்டதா சரித்திரமே இல்ல. செத்தோம், எல்லாரும் செத்தோம். 30%. சரின்னா சொல்லு, இல்லனோ ஏத்துக்கிறேன் கொள்ளைக்காரரே, ஏத்துக்கிறேன். நீங்க எனக்கு குருநாதர் மாதிரி. உங்ககிட்ட கணக்கு பாப்பேனா 30% மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். சரிங்களா? அம்மா, அம்மா, என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லையே. அம்மா, என்னாச்சுமா? மெதுவா குடிமா. இப்ப எப்படி இருக்கு? உங்க புத்தி என்ன மக்கி போயிடுச்சா? அம்மா கேக்குறாங்க. பைத்தியம் எதனா புடிச்சிருச்சா உங்களுக்கு? போய் போய் ஆபத்தை விலை கொடுத்து நீங்க வாங்க. கத்தாத. களவாடுறதுக்கு அரண்மனைக்கு போறதுக்கே துணிஞ்சிட்டியா? ஒருவேளை பிடிப்பட்ட மகாராஜா உன்னை ஒரு நிமிஷம் கூட விட்டு வைக்க மாட்டாரு. வெட்டி கூறு போட்டுருவாரு. ஐயோ அம்மா, அம்மா, கொஞ்சம் கொஞ்சம் இருமா. இரு 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 இரு. நீ தேவையில்லாம கவலைப்படுற அம்மா. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. என் மேல நம்பிக்கை வை. நான் இதெல்லாம் திட்டம் போட்டு தான் பண்றேன். எல்லாமே எனக்கு தெரியும். நீ யாவது அம்மாக்கு சொல்லு. அம்மாக்கு நான் என்ன சொல்றது? என் வாய் திறந்து ஒரு வார்த்தை தான் என்னால சொல்ல முடியும். தூக்குங்க. தூக்குன்னா எதை தூக்குறது? இந்த துணிமணி எல்லாம் தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம். நான் சாகிறதுக்கு தயாரா தான் இருக்கேன். ஆனா கண்ணி கழியாம சாக மாட்டேன். என்ன சாரதா நீ? ஏய், நீ அதே மேல நம்பிக்கை வை. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது தலைவா. இதுவரைக்கும் நம்ம கொள்ளையடிச்ச பொருளை யாருக்கும் எந்த பங்கும் கொடுத்தது கிடையாது. ஆனா இந்த பண்டிதருக்கு எதுக்காக 30% கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டீங்க? சொல்லுக்கும் செயலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் தம்பி. சொல்லுங்கிறது அடுத்தவங்களுக்காக, ஆனா செயல் நமக்காக. இப்ப இதுல பண்டிதனுக்கு பங்கு கொடுக்கணுமா இல்ல பண்டிதனையே பங்கு போடணுமா? அத காலம்தான் நிர்ணயிக்கும். நிலமோசடியில சம்பாதிச்ச பொற்காசுகள், பரணையில ஒளிச்சு வச்ச ஆபரணங்கள், மெத்தைக்கு அடியில கட்டிலுக்கு அடியில ஒளிச்சு வச்ச மரப்பெட்டி, குளியல் அறையில ஒளிச்சு வச்ச தங்க கட்டி, அனாவடி பண்ணி சம்பாதிச்ச சொத்து பூராவும் திருட்டு போயிடுச்சு. துணிமணி மட்டும் விட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டீங்களா குருஜி? இப்ப உங்க உடம்ப மறைக்கிறதுக்காக போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே இந்த துணி, இதை தவிர மத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. மிச்சம் ஏதாவது வச்சாங்களா இல்லையா? மிச்சம் வச்சாங்க குருஜி. எதை? இந்த ஜமுக்காலம். ஜமகாலமா?
இதை எடுத்துட்டு போய் அவங்க என்ன பண்ண போறாங்க? நீங்க மட்டும் இத வச்சு என்ன பண்ண போறீங்க குருஜி? அப்ப இதை எதுக்குடா விட்டுட்டு போனாங்க? தலைமையில போட்டுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் இல்ல குருஜி? நீங்க இல்ல, நாங்க தான். நாங்க 2 பேரும் உருண்டு பெறல்றதுக்கு ஏதாவது வேணும் இல்ல குருஜி? அதுக்காக தான் இத மட்டும் விட்டுட்டு போயிருக்காங்க. கடவுளே கடவுளே கடவுளே, நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சே. நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சே. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நீங்க நீண்ட ஆயுளோட இருக்கணும், நான் விரதம் இருந்திருக்க கூடாது. விரதத்துக்கு தடங்கல் வந்துடுச்சு. நம்ம வீட்டுல இப்படி ஒரு விபரீதம் நடந்திருக்கு. இதுக்கு எனக்கு தண்டனை கிடைச்சே தீரணும். உனக்கு வேண்டாம், தண்டனை வேண்டாம். எந்த தண்டனையும் தேவையில்லை. நீ என்ன குற்றம் செஞ்ச? நீ ஒரு தப்பும் இல்ல செய்யலையே. பிரபு, நான் தானே காரணம். எனக்கு தண்டனை கிடைச்சே தீரணும். நான் தண்டனை அனுபவிச்சே தீருவேன். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் தான் சொல்றேன்ல, நீ எந்த தப்பும் செய்யல. இல்ல பிரபு, அது உங்களோட பெரிய மனசு. நான் தண்டனை அனுபவிக்கணும், அதுதான் நியாயம். என் கணவரோட உயிரை பணயமா வச்சு நான் சபதம் பண்றேன். வேண்டாமா, நான் சொல்றது இன்னையில கேளு. இருந்து 1 மாசம் வரைக்கும் ஒவ்வொரு கணமும் நிமிஷமும் இரவானாலும் பகலானாலும் வெயிலானாலும் மழையானாலும் நிறுத்து. எங்க இருந்தாலும் சரி, என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, வேண்டாம். உட்கார கூடாது, சாய கூடாது, தூங்க கூடாது. எந்த நேரமும் யாராவது இவளை தடுத்து நிறுத்துங்களா? நின்னுகிட்டே இருக்கணும். என்ன காரியம் செஞ்சிட்டீங்க குருமாதா? என்ன காரியம் செஞ்சிட்டீங்க? இவ்வளவு கடுமையான தண்டனையா? ஒரு நிமிஷம் கூட நிக்காம உட்காராம தூங்காம உங்களால எப்படித்தான் இருக்க முடியும்? இல்ல இல்ல, இருக்க போறது நான் இல்ல, என்னோட சுவாமி, என்னோட பிரபுதான் இருக்க போறாரு. இன்னையில இருந்து 1 மாசம் வரைக்கும் அவரு உட்கார மாட்டாரு, சாய மாட்டாரு, தூங்க மாட்டாரு. உங்களுக்கு தான் நல்லா தெரியும் இல்லையா? தெரியும் குருமாதா, எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை எங்க குருநாதர் உங்களுக்கு தண்டனையை கொடுத்தா அதை நீங்க சந்தோஷமா எதிர்ப்பே தெரிவிக்காம அனுபவிச்சிருவீங்க. ஆனா அப்படி நடக்காது. ஏன்னா எங்க குருநாதரால உங்களை தண்டிக்க முடியாது. அதை நினைச்சு பாவ மனசுக்குள்ளேயே கஷ்டப்படுவாரு எங்க குருநாதர். ஆனா நீங்க எதை வேணும்னாலும் பொறுத்துக்குவீங்க. எங்க குருநாதர் கஷ்டப்படுறத மட்டும் பொறுத்துக்க மாட்டீங்க. அதனால நீங்க உங்களுக்கு விதிச்சுக்கிற தண்டனைய எங்க குருநாதர் தானே அனுபவிக்க போறாரு. சரியா சொன்னீங்க. உயர்ந்துட்டீங்க குருமாதா, நீங்க உயர்ந்துட்டீங்க. என்ன உங்க பதிபக்தி, என்ன ஒரு தண்டனை, அதுவும் வசந்தது. நீங்க பத்தினி குருமாதா, நீங்க பத்தினி. உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் குருமாதா, கோடான கோடி புண்ணியம். நீங்க 2 பேரும் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை இருக்கு. இன்னையில இருந்து 1 மாசம் வரைக்கும் என் சுவாமியை உட்கார விடாம, சாய விடாம, தூங்க விடாம பாத்துக்கணும். அவர் உயிரை பணயமா வச்சு சபதம் பண்ணிருக்கேன். ஒருவேளை என் சபதத்துக்கு பங்கம் வந்துச்சுன்னா அவர் உயிரோட இருக்க மாட்டாரு, நான் விதவை நீங்க ஆயிடுவேன். கவலையே படாதீங்க குருமாதா, இவர் அரை அடி கூட அசைய விட மாட்டோம். எங்க குருநாதர் உயிருக்காக என்ன வேணும்னாலும் செய்வோம். சந்தோஷம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. தங்கமான பசங்க. ஏய். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பண்டிதன் தான். இன்னைக்கு அவன் என் நெஞ்சில ஏத்தின தீயால அவன் வீடு பத்தி எரிஞ்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஒரு அவகாசம், ஒரே ஒரு அவகாசம் எனக்கு கிடைச்சா போதும். நஷ்டம்னா என்னன்னு அவன் வாயாலேயே சொல்ல வச்சு அவனுக்கு புரிய வைக்கிறேன். ஆமா குருஜி, நாங்க சொல்லவே மறந்துட்டோம். காவல் அதிகாரிக்கு கிட்ட இருந்து செய்தி வந்துச்சு, அவருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்களா. தூக்கல தொங்குறதுக்கு முன்னாடி அவரு உங்களை ஒரே ஒரு தடவை பார்க்க விருப்பப்படுறாரா. மல்லு தேவன், 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 மல்லு தேவன். ஒரு நிமிஷம். வாங்க வாங்க ராஜபுரோகித தாத்தாச்சாரியாரே, வாங்க. இரவும் பகலுமா உங்களுக்காகவே நேர்மையா உழைச்ச இந்த மனுஷனோட நிலைமையை பாருங்க. நீங்களே பாருங்க. உண்மையா இருந்த ஒருத்தனுக்கு நீங்க பண்ற கைமாறு இதுதானா? நீங்க போட்ட ஒவ்வொரு திட்டத்திலையும், நீங்க செஞ்ச ஒவ்வொரு சதியிலையும் நான் உங்களுக்கு துணையா நின்னனே. என்ன எதுக்குன்னு கேட்காம நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சனே. அதுக்கு இதுதான் பலனா? இங்க இந்த சிறையில நான் கைதியா இருக்கிறதா? மரணம் நிச்சயமானதுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்க முடியுமா? நான் உங்களை கண்மூடித்தனமா நம்பினதுக்கு என்ன இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே.
ஐயோ, எங்க குருநாதர் தூண்டில் போட்டது அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனை பிடிக்கிறதுக்காகத்தான். கொஞ்சமா தூண்டில் அந்த பக்கம் இந்த பக்கமா ஆடிச்சு. ஆனா இப்ப மீனுக்கு பதிலா நீ வந்து அதுல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்க. என்னன்னு சொல்றது உங்க போராத காலம். குருதேவா, ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன காப்பாத்துங்க குருதேவா, காப்பாத்துங்க. விடிஞ்சதை என்ன கூட்டிட்டு போய் தூக்கு மேலையில ஏத்த போறாங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. என்ன பண்றது? இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரனுக்கு ஆறுதல் சொல்றதை தவிர வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் வேணும்னா உனக்காக இறக்கப்படுறேன் காவல் அதிகாரி. அந்த கடவுள்கிட்ட உன் ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறேன். நீங்க அப்படி சொல்லக்கூடாது. எதையாவது ஒண்ணு பண்ணி என்ன நீங்க காப்பாத்தி தான் ஆகணும் குருதேவா. ஏதாவது ஒரு அற்புதம் பண்ணுங்க குருதேவா. என்ன பேசுறீங்க காவல் அதிகாரியே? குருஜியோட வாடி போன வதங்கி போன முகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? இனி இங்க எந்த அற்புதமா நடக்க போறது இல்ல. அந்த பண்டிதர் ராம குருஜியோட வீட்டை மொத்தமா தொடச்சு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். இனி அடுத்த வேளை சோத்துக்கே எங்க குருஜி பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். அவரால உனக்கு என்ன நல்லது செய்ய முடியும்? ஆனா இதோட அந்த பண்டித சந்தோஷப்படுவான்னு மட்டும் நினைக்காதீங்க குருஜி. நிச்சயமா நான் சொல்றேன், அவ எங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்ச்சி செஞ்சு உங்களுக்கு அவன் குழி தோண்டிக்கிட்டே தான் இருப்பான். உண்மையை சொல்லு பண்டிதா. உன்னை பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏதாவது சூழ்ச்சியோ இல்ல சதியோ செய்றியா? என்ன மன்னிச்சிருங்க மல்லுதேவா. இந்த ராமன் உங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காக இன்னும் எத்தனை பரீட்சையில தான் ஜெயிக்கணும்? அட, நேத்து ஒன்னா போய் கொள்ளை அடிச்சிட்டு வந்து இன்னைக்கு என் சந்தேகப்படுறீங்க. நானும் உங்க கூட தானே வந்தேன். ஏப்பா நான் வந்தேனா இல்லையா? அங்க என் குடும்பத்தை உங்க ஆட்கள் கிட்ட விட்டுட்டு வந்தேன். அப்படி இருக்கிறப்போ சூழ்ச்சியோ சதியோ செஞ்சு என் குடும்பத்தை நானே ஆபத்துல மாட்டி விடுவேனா? அப்படி இருந்தும் உங்களுக்கு இன்னும் என் மேல சந்தேகம் போகலனா இந்தாங்க, எடுத்துக்கங்க, எடுங்க, பிடிங்க. இதை நீங்களே வச்சுக்கோங்க. எந்த நிமிஷத்துல நான் சதி செய்யறேன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த நிமிஷமே கத்தி எடுத்து என் நெஞ்சில குத்தி கொன்னுடுங்க. சரி சரி, நீ என்ன தப்பா நினைச்சுக்காத. தேடலாம் வா. வாங்க. ராமா, என்ன அங்க இருக்கு பாரு, குகைக்கு போற சுரங்க பாதை. அங்க அந்த மரத்துக்கு பின்னாடி. எனக்கு தெரியும், நான் வந்த உடனே பாத்துட்டேன். அப்ப ஒழுங்கா இவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? அட அறிவு கொழுந்து பட்டு, வந்த உடனே அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டேன்னா இந்த கொள்ளக்காரங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துராதா? அது எப்படி அந்த ரகசிய கதவு உன் கண்ணுல பட்டுச்சுன்னு கேட்பாங்கல்ல? ராமா, வாய மூடு. நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. கிடைச்சதா? எங்க கிடைச்சது? கிடைக்கவே இல்ல. நானும் ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஆனா அந்த ரகசிய கதவு என் கண்ணுலயே படல. ஆனா இந்த வரைபடத்தை வச்சு பார்க்கும்போது அந்த கதவு இங்கதான் எங்கேயோ இருக்கணும். ஒருவேளை நான் எங்கேயாவது தப்பு கணக்கு போட்டுட்டேன்னா நம்ம கஷ்டப்பட்டது எல்லாம் வீணா போச்சே. சரி, நம்ம திரும்பி போய் தான் ஆகணும். ஆனா ஒரு பக்கம் அவ்வளோ பெரிய புதையலை இவ்வளவு கிட்ட நெருங்கி வந்துட்டு திரும்ப போறதுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. அங்க தங்க ஆபரணங்கள் குவியல் குவியலா இருக்குமா, வைரங்கள் எல்லாம் ஒரு சின்ன மலை மாதிரி குவிஞ்சிருக்குமா. தங்க கட்டிகளை எண்றதுக்குள்ள நம்ம ஆயுசே முடிஞ்சு போயிடுங்கிறாங்க. ஆனா அதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ரகசிய கதவு எங்க இருக்குன்னு தான் தெரியலையே. வாங்க வீட்டுக்கு போகலாம். இரு ராமா, நான் அவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். அந்த ரகசிய கதவை எங்க இருக்குன்னு நான் தேடியே தீருவேன். இன்னும் எவ்வளவு நேரம் தான் தேடுவீங்க கொள்ளக்காரரே? அந்த கதவு தான் கண்ணுல பட மாட்டேங்குதே. ஒரு இடம் விடாம தேடிட்டோம், அதுவும் அங்க இருக்கிற அந்த மரத்தடியை தவிர. சுரங்க பாதைக்கு வழி கண்டுபிடிச்சிட்டேன் பண்டிதரே. வழி கிடைச்சிடுச்சு. நீ வேணும்னா ரொம்ப அறிவாளியா இருக்கலாம். ஒருத்தருக்கு அறிவு இருந்தா எல்லாத்தையும் சாதிக்க முடியுமா என்ன? என்ன மாதிரி அனுபவம் இருக்கிற ஆளா இருக்கணும். மல்லு தேவன், மல்லு தேவன், மல்லு தேவன், மல்லு தேவன். இதுக்குதான் உங்களை குருநாதரேன்னு சொன்னேன். உங்க கண்ணு கழுகு கண்ணு மாதிரி. அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, குரு குரு தான், அவர்கிட்ட கத்துக்கோங்க. என்ன குருதேவா, நம்ம போலாமா? நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. இந்த சுரங்கத்துக்குள்ள நானும் குருவும் தான் போகணும். எதுக்கு நம்ம 2 பேர் மட்டும் போகணும்? கொஞ்சம் யோசிங்க குருதேவா. நாம உள்ள போறது புதையலை தேடி, கும்பலா போய் கோவில் பிரசாதம் சாப்பிட இல்ல. இங்க பாருங்க, இந்த குகை ரொம்ப சின்னதா வளைஞ்சு நெளிஞ்சிருக்கு. எல்லாரும் ஒரே நேரத்துல உள்ள போனா பாதி வழியிலே மாட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே இருந்து தவிக்க வேண்டியதான். அதனாலதான் சொல்றேன் குருதேவா, முதல்ல நாம 2 பேரும் உள்ள போலாம். புதையல் கிடைச்சதும் இவங்களுக்கு தகவல் கொடுப்போம்.
என்ன குருதேவா மறுபடியும் என்ன அப்படி பாக்குறீங்க? உங்ககிட்ட தான் கத்தி இருக்கே. கத்தி இருக்கு. தீப்பந்தத்தை கொண்டு வாங்க. ராமகிருஷ்ண எங்க காணுமே? அவனும் இந்த இடத்துல இருக்கணும் இல்லையா? இருக்கணும் குருதேவா. ஆனா எங்க போனான்னு தெரியலையே. நானும் அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப அந்த பண்டிதன் என்ன பண்ண போறான்? அதான் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருச்சுல. மகாராஜா கொடுத்த பரிசும் கிடைச்சது, குருஜி வீட்ல இருந்து அப்படியே ஆசீர்வாதம் கிடைச்சது. பண்டிதரே, இங்கதான் இருக்கேன் குருவே. நான் உங்களுக்கு பின்னாடியே தான் இருக்கேன். நீங்க போயிட்டே இருங்க, முன்னாடி போய்கிட்டே இருங்க, வரேன். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! 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 ஒரு நாட்டுக்கு ரொம்பவும் முக்கியமானது அந்த நாட்டோட நியாய சாசனம், அதோட சட்டத்தின் விதிமுறைகள். எந்த நாட்டுல நியாயத்துக்கு மரியாதை இல்லையோ அந்த நாடு நாடாவே இருக்காது. இந்த குற்றவாளிக்கு கொடுக்கப்படுற மரண தண்டனை வெறும் ஒரு தண்டனை மட்டும் இல்ல. நியாய சாசனத்தை அவமானப்படுத்த நினைக்கிற இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஒரு எச்சரிக்கை. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.